வணக்கம் நண்பர்களே. சிம்மராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 7 நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். மகிழ்ச்சியான விஷயம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாரமா அமைஞ்சிருக்குது. உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம். புண்ணிய காரியங்கள் எல்லாமே உங்க மனசுல எழப்போகுது. இதனால நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய காலம். கரைஞ்சு போன சேமிப்பு எல்லாமே ஈடுகட்டக்கூடிய காலம் வந்திருக்குன்னு சொல்லலாம். நிறைய மாற்றங்களை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்புகள் வரக்கூடிய 7 நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சிம்மராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க, இது நம்ம பார்த்துடலாம். பொதுவாகவே சிம்மராசின்னு சொல்லக்கூடியது, சிம்மராசியோட உருவம்னு சொல்லக்கூடியது சிங்கம் தான். சிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா, சிங்கத்துக்கு பசி எடுத்தால் மட்டும்தான் மற்ற மிருகங்களை வேட்டையாடுறதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அந்த மாதிரி தான் சிம்மராசிக்காரங்க. பார்க்குறதுக்கு இவங்க ஓய்வாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரியான காரண கருத்தோடு செயல்படக்கூடியவங்க. தனக்கான ஒரு விஷயம் இருந்தால் அதை எப்படியுமே சாதிக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய சுதந்திரத்தில் மற்றவங்க தலையிட்டா இவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. அதே மாதிரி ஒரு அரசனை மாதிரி விளங்குவாங்க. ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய அனைத்து ஆற்றலுமே சிம்மராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி சிங்கம் பார்த்தீங்கன்னா இந்த மலை உச்சி, மலை குகையில் வசிக்கக்கூடியது. அந்த மாதிரி உயரமான இடங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் அமைச்சு கொள்ள முடியும். சிம்மராசின்னு சொல்லக்கூடியது ஒரு ஸ்தர ராசி. இது ஒரு சிங்கம் மாதிரியான ராசியாக இருக்கிறதால எப்போதும் ஒரு குறிக்கோளோட தான் இருப்பாங்க. மற்றவங்க கிட்ட நெருங்கி பழக வாய்ப்புங்கிறது கொஞ்சம் இவங்க தரமாட்டாங்க தான். ஆனால் யாரையுமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்லலாம். சில நேரங்களில் எல்லாரையுமே நம்புறது தான் இவங்களுக்கு ஒரு சில நேரம் பலவீனம். அதே மாதிரி அதிகமாக வேலை செய்யக்கூடியவங்கன்னு சொல்லலாம். யாருக்குமே அடிபணிஞ்சு இருக்க மாட்டாங்க. இவங்களுடைய குரல்லையும் சரி, நடவடிக்கையிலையும் சரி, உடை பாவனை எல்லாத்துலேயும் சரி ஒரு கம்பீரங்கிறது நிறைஞ்சிருக்கும். அதே மாதிரி இவங்க மலை சார்ந்த பகுதியை தான் அதிகம் விரும்புவாங்கன்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு எப்போதுமே நீங்கள் நேர்மையாக செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அற்புதம். சில நேரங்களில் சில நண்பர்களுடைய சாகவாசங்களால் சில நேரங்களில் நேர்மை தவறி போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். அது எல்லாமே தவிர்த்துட்டு எந்த அளவுக்கு நேர்மையாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை அற்புதம். அதே மாதிரி சிம்மராசின்னு சொல்லக்கூடியது ஒரு நெருப்பு ராசி. உங்களுக்கோ இல்லைன்னா உங்கள் குடும்பத்துலேயோ இந்த அம்மை நோய், இந்த மஞ்சள் காமாலை, இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு வர பாருங்கள். சூரியனோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ராசி. அதே மாதிரி நீங்கள் ஒரு மிருகங்களுடைய குணாதிசயங்கள் ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த ராசிக்குரிய மரமாக சொல்லக்கூடியது இந்த வில்வ மரம், அரச மரம், ஆலமரம் எல்லாமே உங்கள் ராசிக்குரியது தான். மருத்துவம் சார்ந்த ஆர்வம் இருக்கக்கூடிய விஷயம், இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய மருத்துவம் சார்ந்த ஆர்வம் இருக்கக்கூடிய விஷயம் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே உங்கள் வாழ்வுங்கிறது மாறும். தாய் தந்தையாக இருக்கக்கூடியவங்க காதல் திருமணம் செஞ்சுருக்கக்கூடியவங்களா பெரும்பாலும் இருக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய பொருளாதாரம் பார்க்குறப்ப சிறப்பாக தான் இருக்குது. சூரிய குடும்பத்தில் கோள்களுக்குன்னு ஒரு மையப்புள் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அதை ஒன்றிணைக்கக்கூடியது சூரியன் தான். அந்த மாதிரி தான் ஒரு குடும்ப தலைவராக இருந்து எல்லாரையுமே ஒன்றிணைக்கக்கூடிய சக்தி கொண்டிருக்கக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசி அன்புகள். சூரியனை சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் எப்படி தன்னோட சுற்றுவற்ற பாதையிலிருந்து மாறாமல் இருக்குதோ அந்த மாதிரி தான் குடும்பத்தில் எல்லா பொறுப்பையும் தாங்கி நின்று தன்னோட அதிகாரத்துக்கு கட்டப்பட்டு இருக்கணுங்கிற குணங்கிறது சிம்மராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும். நிறைய திறமைகளுக்கு சொந்தக்காரங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் என்னன்னா கோவங்கிறது அதிகமாக வரும். கோவங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சில நேரங்களில் அதிகப்படியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோவப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் வார்த்தைகளை கடுமையாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. இது சில நேரங்கள் உங்களுக்கு தீங்காயிடும். சிம்மராசி அன்புகள் எப்போதுமே உங்களுக்கு கோபம் வந்தாலுமே அதில் ஒரு அர்த்தம் நிறைஞ்சதாக தான் இருக்கும். இருந்தாலும் அதிகாரம் செலுத்தக்கூடிய இந்த கோபத்தால் சில நேரங்கள் உங்களுக்கு பெரிய இழப்புகளை ஏற்படுத்தலாம். இதனால் கோபப்படுற விஷயங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள். நீங்கள் பொதுவாகவே ஒரு நெருப்பு ராசி சேர்ந்தவங்க. அக்னியை மையமாக கொண்டிருக்கக்கூடிய தலங்களுக்கும் நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப உங்கள் வாழ்வில் வலுவிழந்திருக்கக்கூடிய எல்லா விஷயமும் செயல்பட தொடங்குன்னு சொல்லலாம். நீங்கள் வணங்கக்கூடிய ஆலயம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை வணங்குறது ரொம்ப சிறப்பானது. ஏன்னா அக்னி தலமாக விளங்கக்கூடிய இந்த இடங்களில் சிம்மராசி அன்பர்கள் வழிபாடு செய்கிறது மிக மிக சிறப்புன்னு சொல்லலாம். சூரியனார் கோவிலுக்கு வழிபாடு செய்கிறதும், செவ்வாய் அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறது, அதாவது சஷ்டி விரதங்களை முருகப்பெருமானுக்கு இருந்து வழிபாடு செய்கிறது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் சிறப்பு. முன்னோர் வழிபாடு மேலும் உங்களுக்கு சிறப்பை கொண்டு வந்து தரும். சின்ன வயசுல ஒல்லியான தோற்றம் இருந்தாலும் காலம் போக போக உடல் பருமனுக்கேற்ற உயரம், உருண்டையான முகம், அழகான கண்களுக்கு சொந்தக்காரங்க. பேசுறப்ப இந்த கையும் கண்ணையும் உங்களால் அசைக்க முடியாது. உங்கள் கண்களுக்குன்னு ஒரு தனி அழகே இருக்குன்னு சொல்லலாம். கண்ணிலேயே பல கதையும் பேசி முடிச்சிருவீங்க. உங்களுக்கு வீரம், தைரியம் எல்லாமே நிறைஞ்சிருக்கும். இருந்த இடத்துல இருந்து எல்லாரையும் ஆட்டி வைக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சுங்கிறது அமைஞ்சிருக்குது. அன்பு, பண்பு, மரியாதை, தெய்வ பக்தி எல்லாம் உடையவங்க.
சூதுவாது தெரியாம எல்லாருமே எளிதில் நம்பிடுவீங்க. இதுவுமே உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் பலவீனம் தான். முகஸ்துதி அதாவது உங்களை யாராவது புகழ்ந்து பேசிட்டா போதும், உடனே நீங்க அவங்களுக்கு வாரி வழங்கினீங்கன்னு சொல்லலாம். இந்த விஷயம் எல்லாமே நீங்க கொஞ்சம் தவிர்த்துட்டு வர பாருங்க. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட கோபப்படக்கூடிய நீங்க உங்க மேல ஒரு தப்பு இருந்தா மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டீங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு வாழ்க்கைங்கிறது எப்போதும் அற்பு தான். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே சில நேரங்களில் ஒரு திருப்திங்கிறது இருக்கிறதில்ல. வாழ்க்கை துணையை சில நேரங்களில் முன்கோபம் மனவேற்றமை இதனாலேயே வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழ்நிலை உண்டாகிடலாம். கோபத்தை எந்த அளவுக்கு குறைச்சிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கை அற்பு தான். பொருளாதாரம் பார்க்குறப்ப வருமானம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் சிறப்பு தான். வண்டி வாகன வசதியாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் சிறப்பாக இருக்குது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிக ஆண் பிள்ளைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு தான். முன் யோசனை அதிக உடையவங்கிறதால பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ளுங்கிற ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்கும். பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பீங்க. வாழ்க்கையோட பாடங்களை சொல்லிக் கொடுப்பீங்க. இதனாலே சிம்மராசி அன்பர்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக அமையும்னு சொல்லலாம். முன்கோபத்தை கட்டுப்படுத்தாமல் இருக்கிறது, சில நேரங்களில் புரிஞ்சிக்காமல் செயல்படுறது, இது எல்லாமே நீங்கள் தவிர்த்துட்டா உங்கள் வாழ்வு சிறப்படையும். அதே மாதிரி சேமிக்கக்கூடிய பழக்கத்தை நல்ல குணங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தயால குணம் இருக்கும், பெருந்தன்மை இருக்கும். கோபமே உங்களுக்கு ஒரு நல்ல குணம் தான். மனித தன்மையோடு செயல்படுறது, உயர்ந்த குணம், விசுவாசத்தோடு செயல்படுறது, ஒரு வைராக்கியத்தோடு செயல்படுறது, இது எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதால உங்கள் வாழ்வில் தலைமை பொறுப்போடு இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் சிறப்படையும். தொடர்ந்து சிம்மராசி அன்புகள் வரக்கூடிய 7 நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத நாம இந்த பதிவில் பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே பல பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. சந்திரனுக்கு முன்னாடியும் சரி, சந்திரனுக்கு பின்னாடி சரி, சந்திரனோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய நேரங்களா இப்போ அமைஞ்சிருக்கிறதால கண்டக சனி காலமாக அமைஞ்சிருக்குது. இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், ஒரு நல்ல இணக்கங்கிறது இருக்காது. வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காதனாலேயே சில நேரங்களில் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை. வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து போகக்கூடிய காலகட்டம் தான் இது. எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் அனுசரித்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் கூட இது வரைக்குமே ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்துகிட்டு வந்தவங்க இப்போ படிப்பில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்காக ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்காது. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அடுத்தடுத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய நல்லது கெட்டதை யோசித்து செயல்படுங்க. எல்லா வகையிலும் சிறப்படையும். குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பல வளமான பலனை பெற போறீங்கன்னு சொல்லலாம். ராசியில் புதன் சுக்கிரனோட சேர்க்கை அமைஞ்சிருக்குது. தன லாபம் பார்க்குறப்ப நீங்கள் புதிய முயற்சி ஸ்தான அதிபதியும் தொழில் ஸ்தான அதிபதியும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறது புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிங்கிறது வெற்றி அடைய செய்யணும்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாமே பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய எல்லா நுணுக்கங்களையும் நீங்கள் கற்றுக்கணும். அதே மாதிரி மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பல வகையிலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சரியான திட்டமிடலோட பயணம் செய்யுங்க, எல்லாமே உங்களுக்கு சாதகம்தான். அதே மாதிரி குடும்பத்தில் சில நேரங்களில் வாழ்க்கை துணையோட விரிசல் ஏற்படுத்த செய்யும். அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப முக்கியம். வார்த்தையை பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா எந்த பாதிப்புமே ஏற்படாது. செலவு ஒரு பக்கம் அதிகரிக்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா செலவை கட்டுப்படுத்தலாம். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் படிப்பில் அதிக கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது. புதிய நுணுக்கங்கள் எல்லாமே உங்கள் வியாபாரத்தில் புகுத்த பாருங்கள். இதனால் நல்ல லாபம் கிடைக்கும். சில நேரங்களில் பயணம் மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம். இதனால் மன ரீதியான ஒரு அழுத்தம் உணர்கிற மாதிரி இருக்கலாம். தொடர்ந்து யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. திருமணம் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்குங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இனி உங்கள் சந்ததி விருத்தியடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இனி உங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கங்கிறது கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து சிவசக்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, எல்லாமே சிறப்பு தான். மருத்துவ செலவுன்னு பார்க்குறப்ப இனி படிப்படியான செலவுங்கிறது கம்மியாகக்கூடிய சூழ்நிலை. ஆடிப்பெருக்கன்னைக்கு நீங்கள் ஆடிப்பெருக்கில் புனித நதிகளில் நீராடுறதும் சிவசக்தி வழிபாடு செய்கிறதும் சிறப்பு பலன்களை கொண்டு வந்து தரும். உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரப்பட்டு செய்யாதீங்க. நிதானமாக பொறுமையாக இறங்குங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகம் தான். அதே மாதிரி மற்றவங்களுக்காக இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சியில் மட்டும் கொஞ்சம் தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர ஆலோசனை செஞ்சுட்டு வாங்க, எல்லாமே சிறப்படையும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுங்கிறது இருந்தாலுமே அது கொஞ்சம் மேலோட்டமான பார்வையாக தான் இருக்கும். ஒற்றுமைங்கிறது உங்களுக்கு பலப்படக்கூடிய விஷயம். பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். தொழிலில் ஒரு போட்டி அதிகரிக்கிற மாதிரி இருந்தாலும் பெருசாக எந்த ஒரு ஆபத்து வராதுன்னு சொல்லலாம். தேவையில்லாத வார்த்தை மட்டும் பேசாமல் இருக்கிறது போதும். அதே மாதிரி திடீர்னு ஒரு போட்டி தோன்ற மாதிரி தான் இருக்கும். வரக்கூடிய காலங்களில் போட்டிகள் எல்லாமே மாறி போகுதுன்னு சொல்லலாம்.
அதே மாதிரி கொஞ்சம் மனக்கவலை அதிகரிக்கிற மாதிரி இருந்தால் ஆலய தரிசனங்கள் மேற்கொள்றதும், யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்க. கேது பகவான் 2ல் இருக்கிறாங்க. இதனால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே சில நேரங்களில் தடைகள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் தகர்த்தெறியக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் கையில் தான் அமைஞ்சிருக்குது. சிறப்பாக செயல்படுங்க, எல்லா வகையிலும் முன்னேற்றம் கிடைக்கும். தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் மறக்காம செஞ்சுட்டு வாங்க. எல்லா வகையிலும் சிறப்பு ஏற்பட போகுது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 7 நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.